துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய். பிச்சுக்கிட்டு அடிக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன நிம்மி அப்படிதானே? ஆமாக்கா, பலமா இங்கேயே நாத்தம் தாங்கல. ஐயோ அம்மா, ஐயோ முடியலையே. அடி பாதகத்தி, எத்தனை மாத்திரை போட்டான்னு தெரியலையே. சித்தி, கண்ணின் மணி நீஜம் கேளம்மா. குந்தாணி சிரிக்கி என் குடலை மொத்தத்தை எடுத்தது பார்த்தாது. இப்ப மறுபடியும் சித்தின்னு வர கூப்பிடறாளே இவ. ஊன்னு சொல்லிடவே கூடாது. சித்தி, இப்ப நீங்க மட்டும் ஊன்னு சொல்லல, நான் உள்ள வந்துடுவேன் பாத்துக்கங்க. ஐயோ கன்றாவியே, இவ செஞ்சாலும் செய்வா. என்னம்மா சாப்பிட்டீங்களா சித்தி? அடி, எங்க வந்து என்ன வார்த்தை கேக்குறா? நான் பாத்ரூம்ல இருக்கும்போதுதான் சாப்பிட்டியான்னு கேப்பியாடி. இங்க புடிங்கன்னு அடிச்சுன்னு இருக்குது. சித்தி சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டதுனாலதான் இங்க வந்திருக்கேன். நானா அப்பவே சொன்னேன்ல சித்தி, அந்த பாலை குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு. என் பேச்சு எங்க நீங்க கேட்டீங்க? அத்தாடி முடியலையே, போன போக்கு போனபடியே இருக்கே. ஐயோ, இதுக்கு மேல என்னால முடியாது. ஐயோ, என் ஜீவனே போயிடும் போல இருக்கே. அம்மா ரித்து, எங்கம்மா இருக்க? சித்தி, நான் இங்கதான் இருக்கேன் சித்தி. சொல்லுங்க சித்தி, என்ன வேணும்? இன்னொரு பால் வேணுமா சித்தி? அதே மாதிரி பாதாம் போட்டு எடுத்துட்டு வரவா? என்னது இன்னொரு பாலா? அடியே குந்தாணி சிரிக்கி, என்னால தாங்காதிரி. மொத்தமா போய் சேர்ந்து வேண்டி சொல்லி முடிச்சிடுவா போல இருக்கே. ஆமா, இங்க என்ன நடக்குது? எனக்கு கொடுத்த பாலை சித்தி குடிச்சாங்க. ஆனா குடிச்சதுக்கு அப்புறம் ஏன் சித்தி இப்படி இருக்காங்க? கேளு கேளு, விடாத. சரியான கேள்வி கேளு. கேட்டு அவ அருவா மண்டையா ஆஞ்சு எடுத்துரு. சொல்லுங்க, உங்களதான் கேக்குறேன். எனக்கு என்னன்னு கலக்குனீங்க அந்த பாலு? ஆமா, என்ன போட்டு கலக்குனீங்க அந்த பால்ல? எதுக்கு சித்தி இந்த மாதிரி தவழ்ந்து வராங்க? என்னன்னா, உனக்கு தான் பாதாம் பிஸ்தானு கலக்கினேன், அதை சித்தி குடிச்சாங்க. வயசான காலம்ல, அதான் அவங்களுக்கு ஒத்துக்கல. இல்ல இல்ல, இதை நான் நம்ப மாட்டேன். நீங்க என்னமோ அதுல கலந்துருக்கீங்க. என்னன்னு சொல்லுங்க, இல்ல நான் விட மாட்டேன். ஏய் ஆமாண்டி, நீ குடிப்பேன்னுதான் நான் பேதி மாத்திரை கலந்தேன். இப்ப என்னங்கிற? ஐயோ, நான் குடிப்பேன்னு பேதி மாத்திரை கலந்துருக்கீங்களா? உங்களை ஐயோ, இவளுங்க சண்டை போடுறது நீ வந்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாலே இந்த குந்தாணி. ஒடியே சண்டால சிரிக்கி. சரி, இந்த துக்கத்துலயும் இவளுங்க சண்டை போடுறாளுங்களே, அதையாவது பார்க்க கொடுத்து வச்சிருக்கேன் நமக்கு. பாப்போம், இல்ல இல்ல கேப்போம். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு பேதி மாத்திரை கலந்துருப்பீங்க? உங்களை நான் சும்மா விட மாட்டேன் பாத்துக்கோ. ஆமாண்டி, நான் பேதி மாத்திரை தான் கலந்தேன். பின்ன என்னைய பால் கலக்குன்னு சொன்னல, அதான் பேதி மாத்திரை கலந்து விட்டேன். நேரம் அந்த பாலை நான் குடிச்சிருந்தா எனக்கு என்னென்னலாம் ஆயிருக்கும். அப்பப்பப்பா, நல்ல வேலை என்னை சித்தி காப்பாத்திட்டாங்க. ஆமா, நானு உன்னை காப்பாத்திருக்கேன். ஏன் சொல்ல மாட்டேன்? அது சரி, வேலியில போன வேணும் ஓனா எடுத்து வேட்டிக்குள்ள விட்ட கதை தான் என் கதை. நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன்ப்பா. ரொம்ப சந்தோஷப்படாத. இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு நாள் உனக்கு அந்த பேதி மாத்திரை கொடுத்துருவேன் பாத்துக்க. கொடுப்பீங்க. எப்படி உங்க கையால இனிமே வாங்கி குடிப்பேன் பாருங்க. நான் குடிக்க மாட்டேனே. ஆமா, நீங்க எது கொடுத்தாலும் வாங்கி லடக்கு குடிச்சிக்கிறதுக்கு நான் என்ன சித்தின்னு நினைச்சிட்டீங்களா என்ன? ஏண்டி பேச மாட்டீங்க? பேசுடி பேசு. இப்ப என் நிலைமை அப்படி இருக்கு. அம்மா முடியலையே. சித்தி, இன்னும் முடியலையா என்ன? ஏண்டி கேட்க மாட்டேன்? ஏன் கேட்க மாட்டேன்? ஐயோ, இதுவும் சதி பண்ணுதே. என்ன அறியாமலே காத்தா பிரிஞ்சு போதே. அம்மாடி ரித்து, சொல்லுங்க சித்தி. நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதம்மா. எத்தனை மாத்திரமா போட்ட? அதுவா? ஆமாமா, சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். எத்தனை மாத்திரை போட்டீங்க? முதல்ல உங்க மேல வந்த கோவத்துக்கு 2 தான் போட்டேன். அதுக்கப்புறம் என் மனசு கேட்கல, அதனால ஒரு 30 எடுத்து போடலாம்னு நினைச்சேன். என்னது 30? ஆமா சித்தி, 30 போடலாம்னு நினைச்சேன். ஆனா 30 போடல. போட்டோன்னு இவன் மேல பரிதாபப்பட்டு ஒரு 10 15 போடலாம்னு நினைச்சேன். எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு 30 பேதி மாத்திரை போட்டு கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கீங்க? ஏய், அதான் 30 போடல, ஒரு 10 இல்ல 15 தான் போட்டிருப்பேன். 15 மாத்திரையா? ஐயோ, போகுதே, விடாம போகுதே, பீச்சுக்கிட்டு அரிக்குதே. ஐயோ, இதுவும் நம்மள சதி பண்ணுதே. என்ன சொன்னீங்க? 15 மாத்திரையா? உங்களை சும்மாவே விட மாட்டேன் பாத்துக்கோங்க. என்னடி என்ன என்கிட்ட வந்து சண்டைக்கு வரியா? நீ தானே சொல்லுவ அப்பப்ப, மூத்த மருமகனே 15 மாத்திரைக்கு நீ தாங்க மாட்டியா? சாப்பிடு. அடி சண்டால சிரிக்கீங்களா? இங்க ஒருத்தி குத்துவரும் குடலுருமா உருண்டுட்டு கிடக்கிறாளே, அவளை என்ன ஏதுன்னு பாக்கணும்னு 2 பேருக்குள்ள எவ்வளவுக்காவது தோணுதா? ஆளாளுக்கு சண்டை போட்டு இருக்காளுங்களே, முடியலையே. இவளுங்க சண்டையில எனக்கெல்லாம் பாதிப்பு வருது. அது சரி, ஆமா, நான் மூத்த மருமகன்றது உங்ககிட்ட போறாம தெரியுது. அதான் 15 மாத்திரை போட்டு என்ன ஒரே முட்டை கொல்ல பாத்தீங்கல்ல. இருங்க நான் என்ன பண்றேன்னு பாருங்க. அம்மாடி ரித்து,
நிம்மி சித்தி இப்போ உங்களுக்கு நாங்க எவ்வளவு சீரியஸா சண்டை போட்டுட்டு இருக்கோம், இப்போ வந்து விளையாடிட்டு இருக்கீங்க. அம்மாடி நிம்மி ரித்துனிட்டு. என்னது, நான் விளையாடுறேனா? அடி பாவீங்களா, நிமிந்து கூட பார்க்க முடியலடி என்னால. ஊந்து ஊந்து வந்துட்டு இருக்கேனடி நானே. இங்க பாடி, அதுக்குள்ள என்னடி சித்தி கிட்ட போற? என்கிட்ட பேசுறது எது வந்தாலும் உங்ககிட்ட தான் பேச வந்தேன். அதுக்குள்ள அவங்க கூப்பிட்டாங்க, அவங்க விளையாடுறதுக்கு கூப்பிடுறாங்க. இப்பெல்லாம் விளையாட முடியாது என்னால. என்னது விளையாடவா? சித்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா சித்தி? எந்த நேரத்துல விளையாட கூப்பிடணும் ஒரு விவசாயம் இல்ல. இப்போ நாங்க ரெண்டு பேரும் சீரியஸா சண்டை போட்டுட்டு இருக்கோம், இப்போ போய் விளையாட கூப்பிடுறீங்க? அதெல்லாம் நிம்மி விளையாட வர மாட்டா, என் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. அடி பாவீங்களா, ஐயோ பிச்சுக்குன்னு போயிடும் போல இருக்குதே. கலக்கோ கலக்குன்னு கலக்குதுடி. ரவ என்ன தூக்கிட்டு போய் உள்ள உட்கார வைங்கடி. நீங்க பாருங்க சித்தி, இதே மாதிரி விளையாடிட்டு இருந்தீங்க, மறுபடியும் உங்களுக்கு பாதாம் பால் போட்டு குத்துற பாத்துக்கங்க. ஐயோ இதுக்கு மேல தாங்காது, நானே தவழ்ந்து தவழ்ந்தே போயிடுறேன். ரித்தாக்கா மறுபடியும் புடிங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். அதேதான், மறுபடியும் புடிங்கிருச்சு போல இருக்கு. அதான் சித்தி ஓடிட்டாங்க. ஓய் புனக்குட்டி, புனக்குட்டி, மாமாக்கு டவல் எடுத்துட்டு வாடி. அடியே என்னடி பண்ற? என்ன பண்றா? உள்ளவதான் நம்ம ஏதோ நிமிஷம் பண்ணுவோன்னு உஷாரா வெளியில இருக்காளா? புனக்குட்டி, டேய் பொண்டாட்டி, என்னடி பண்ற? நம்ம வெளியில போய் பாத்துற வேண்டியதான், என்ன பண்றான்னு தெரியலையே. என்ன இவ இவ்வளவு நேரம் தூங்குறா? இவ்வளவு நேரம் தூங்க மாட்டாளே புனக்குட்டி. ஓய் என்னம்மா, என்னாச்சு? என்ன இவளுக்கு இப்படி சொல்லுது? ஃபீவரா இருக்கு, ஏன் இவ எதுவுமே என்கிட்ட சொல்லல? புனக்குட்டி, ஏய் பொண்டாட்டி எழுந்திரிமா. சரி இவ படுத்துட்டு இருக்கோம், நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து இவளை முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவோம். அடியே பொண்ணுக்குட்டி எந்திரிடி, என்னடி பண்ணுது உனக்கு? என்னம்மா என்னமாச்சு? எதுக்குடி இப்படி ஜுரம் அடிக்குது உனக்கு? ஆமாயா, நைட்ல இருந்தே எனக்கு குளிரா இருந்துதா, உன்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். நீ நல்லா தூங்கிட்டு இருந்தியா, அதான் விட்டுட்டேன். என்னடி தூங்குனா என்னடி, என்னை எழுப்ப வேண்டியதானே? ஐயோ சரி இப்ப நீ எழுந்திரி, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். எந்திரிமா, நல்ல பொண்ணு இல்ல. வேணாம், ரொம்ப குளிரா இருக்கு. அது மட்டும் இல்ல, உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் தூங்க போறேன், நான் வரல ஹாஸ்பிட்டலுக்கு. அப்படி அப்படி சொல்லக்கூடாது, எந்திரி. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு டேப்லெட் வாங்கிட்டு டக்குன்னு வந்துடலாமா? நல்ல பொண்ணு இல்ல, எந்திரிமா. இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, சொன்னா கேளுடி, எழுந்திரிடி. ஹாஸ்பிட்டலுக்கா? நான் வரல, வேணாம் வேணாம். நான் இப்படியே உன் மடியிலே படுத்து தூங்குறேன், தூங்கி இருந்தா சரியாயிடும். அது சரி, தூங்கி இருந்தா சரியாயிடும். யாரடி சொன்னா? பொண்ணுக்குட்டி நல்ல பொண்ணுல, எந்திரிமா. மாமா தான் கூடவே இருக்கல, எந்திரிச்சு வாடி. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டரை பார்த்துட்டு ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடலாமா? நல்ல பொண்ணுல, எந்திரிடி. வேணாம் வேணாம் வேணாம், நான் வரல. நான் இப்படியே உன் மடியிலே படுத்துட்டு இருக்கேன் மாம்ஸ். எனக்கு இதுவே நல்லா இருக்கு, இப்படி படுத்தா எனக்கு நல்லா இருக்கு. நான் இப்படியே தூங்குறேன், நீ அப்படியே என்ன தட்டி தூங்க வைக்கிறியா? அடி பொண்ணுக்குட்டி, இன்ஜெக்ஷனுக்கு பயந்து தானே வரமாட்டீங்க ஒண்ணு. சரி வாடி, இன்ஜெக்ஷன் கூட போட வேணாம், வா போயிட்டு டாக்டரை பார்த்துட்டு டேப்லெட் மட்டும் வாங்கிட்டு வரலாம்டி. எந்திரிமா பொண்ணுக்குட்டி, நல்ல பொண்ணுல, எந்திரிமா. உன்னை இப்படி பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்குமா? எந்திரிடி செல்லக்குட்டி, நல்ல பொண்ணுல, எந்திரிடி. மாம்ஸ் வேணாயா, நான் இப்படியே இருக்கிறேனே, ப்ளீஸ் எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வேணாம். இவ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டான், இருடி. சரிடி பொண்ணுக்குட்டி, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவேனா? சரி எழுந்திரிச்சாது உட்கார, மாமா பக்கத்துல உட்காருமா, சரியா போயிடும்ல? சரியா மாம்ஸ், நீ ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிட்டு போக மாட்டேன்ல, நான் எந்திரிச்சு உன் பக்கத்துலயே உட்காந்துக்கிறேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போக மாட்டேன், நீ எந்திரி. எந்திரடி பொண்ணுக்குட்டி. எந்தி பொண்ணுக்குட்டி, இந்த அளவுக்கு ஜுரம் அடிக்குது, ஆனா மாமா கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லாம அமைதியா படுத்துட்டு இருக்கல ஒண்ணு. ஐயோ மாம்ஸ், நீ நல்லா தூங்கிட்டு இருக்க, உன்னை எழுப்ப எனக்கு மனசே இல்லை தெரியுமா? அப்படி இருக்கும்போது நான் எப்படி சொல்ல முடியும்? அதான் நீ தூங்குன்னுட்டு நானும் விட்டுட்டேன். நைட்டெல்லாம் உடம்பு செம்ம வலி தெரியுமா, என்னால முடியல, ரொம்ப குளிரா இருந்துச்சு. அடியே பொண்ணுக்குட்டி, மாமா தூங்கினாலும் பரவாயில்லடி, எழுப்படி. அப்படிலாம் இருக்காது. சரி நான் ஒரு மடையன், உனக்கு இப்படி இருக்கு, நான் எப்படி தூங்கியிருக்கேன் பாரு, என்ன சொல்லணும்? நீ என்ன பண்ணுவ? உனக்கு தூக்கம் வந்துச்சு, அதனால நீ தூங்கிட்டு இருக்க, அதுக்கு நீ என்ன பண்ணுவ? விடு. பூனைக்குட்டி, வாய் மட்டும் நல்லா பேசுறி, இந்த வாயெல்லாம் நல்லா பேசுற. ஒரு ஜோரம் அடிச்சா எழுப்பணும்ன்றது தெரியல, மூஞ்ச பாரு. சரி நீ கிளம்பு, எந்திரி, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். ஐயோ மேம், நீ தான் ஹாஸ்பிட்டலுக்கு வேணான்னு சொன்னேன். இப்போ நான் வரல, நீ வேணான்னு சொன்னதால நான் எந்திரிச்சேன். இப்போ நான் மறுபடியும் போய் படுக்கிறேன். எங்க பெட்ஷீட்டை காணோம்? அடியே ஏண்டி ஹாஸ்பிட்டல்ல இப்படி பயப்படுற? வாடி, ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வந்தா போதும், எல்லாம் சரியாயிடும்டி. பூனைக்குட்டி, உன்னால ஜோரம் எல்லாம் தாங்கிக்க முடியாதுடி, எனக்கு தெரியும். நீ சொன்னா கேளுமா, வாமா, மாமா இருக்கால கூட, வாடி. ஐயோ மேம், என்ன உனக்கு பிடிக்கும்ல, நான் சொன்னா நீ கேப்பல்ல. வேணாயா, ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் வேணாம்,
நான் இப்படி உன் கூடவே உன் பக்கத்துல உன் மடியிலே இருக்கேன். நான் வரல, ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேன். சரி ஹாஸ்பிட்டலுக்கு போனா எப்படி சரியாகும்? ஏய் சரியாகணும்டி. சரியானாதானே மாமா நாளைக்கெல்லாம் உன்கிட்ட சிலுமிஷம் பண்ண முடியும். இல்லைன்னா என்னால சிலுமிஷம் பண்ண முடியாதுடி. ஐயோ மூஞ்சி பத்தியா நல்லா ஒரு ஜுரம் அடிச்சிட்டு இருக்கு. பார்க்க உனக்கு பரிதாபமா இல்ல? சிலுமிஷம் பண்ணணுமா? போயா. அதுக்கு இல்லடி, என்னாலையும் உன்னை சீண்டாம இருக்க முடியாதுல்ல. ஆனா அதுக்காக இப்படி உடம்பு சரியில்லாத சமயத்துல சீண்டவும் முடியாதுல்ல. அதனால தாண்டி உன்னை சீண்டிக்கிட்டே இருக்கணும்ல. அதுக்கு நீ நல்லா ஹெல்த்தியா இருக்கணும்ல. அதனால தாண்டி போன குட்டி ப்ளீஸ் டி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா? நான் வரமாட்டேன், எனக்கு ஹாஸ்பிட்டல் வேணும், நான் வரமாட்டேன், நீ போ. நான் போவா? எனக்காடி உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு? நீ வரணும்டி. நீ வந்தாதான் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு டேப்லெட்டோ இன்ஜெக்ஷனோ கொடுப்பாங்க, வாங்கிட்டு உடனே வந்துடலாம். நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், போயா. ஒடியே செல்ல குட்டி. ஹாஸ்பிட்டலுக்கு போனாதாண்டி என் பொண்டாட்டிக்கு சரியாகும். என் பொண்டாட்டிக்கு சரியானாதான் என்னால சீண்டிக்கிட்டு சிலுமிஷம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும்டி. செல்லல வாமா. வரமாட்டேன். என்னடி புசுக்கு புசுக்குன்னு வரமாட்டேன்ற? சரி நீ வரலன்னா எப்படி சரியாவது? அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், அது பண்ணா சரியாயிடும். நீ பண்றியா? என்னம்மா? அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு இது மாதிரி ஜுரம் வந்ததுல, அப்ப நீ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணல, அந்த மாதிரி இப்ப பண்ணு. ஏன் ஜுரம் உனக்கு வந்துடும், அப்ப எனக்கு சரியாயிடும்ல. ஆமால பண்ணலாம். என் பொண்ணு குட்டி தாங்குவாளா? நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ரெடி. என் பொண்ணு குட்டிக்கு ஓகேவா? ஐயோ நான் என்ன சொல்றேன், எனக்கு ஓகே தான். எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகாம எது பண்ணாலும் ஓகே தான். அடி கள்ளி, ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு மாற்றப்பட்டுக்கிட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஓகேன்றலாம் இல்ல? நீயாவது அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு சம்மதிக்கிறதாவது? முடிச்சு பத்தியா? அடிய பொண்ணு குட்டி கடிச்சிட்டா? கடிக்கலாம் வேணாம், நீ ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணா போதும். லவ்லி பொண்ணாட்டி. அடிய பொண்ணு குட்டி, மாமா இப்ப ட்ரீட்மெண்ட் கொடுக்கவா? மாமா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். கொடுத்தும் ஜுரம் சரியாகலன்னா கண்டிப்பா மாமா ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போவேன். போதுமா? இல்ல இல்ல சரியாயிடும், நீ ட்ரீட்மெண்ட் கொடுக்கறல அதுலயே சரியாயிடும். நம்ம ஹாஸ்பிட்டலுக்குலாம் போக வேணாம். மொத்தத்துக்கு ஹாஸ்பிட்டல் பக்கம் வர மாட்டேன் அப்படிதானடி? ஆமா அப்படிதான். அது சரிதான். சரி சரி, இதுக்கு மேலேயும் தள்ளி போட வேணாம். ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்னடி பொண்ணுக்குட்டி, மாமா ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவா? குடியா மேம்? அடிய பொண்ணுக்குட்டி போயா. இதே சுகம் இதே சுகம் என்னாலுமே கண்டால் என்ன? இந்நேரமே இந்நேரமே என் ஜீவனம் போனால் என்ன? மாயமே வாய வச்சு வார்த்தைகளை ஒன்று போட்டு விரல வச்சு அழுத்திய கழுத்துல கொளுத்திய வெப்பம் இன்னும் போகல. என்னடி பொண்ணுக்குட்டி போதுமா? போதும் போதும். இப்ப எனக்கு கொஞ்சம் ஜுரம் சரியான மாதிரி தான் இருக்கு, நம்ம அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணாம், சரியா? அடியே கள்ளி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். இன்னமும் உடம்பு காஞ்சிட்டு தாண்டி இருக்கு. வா மாமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்ல குட்டி. வேணாம் ஏன் மேம்? பாரு, உனக்கு உடம்பு சரியில்லைனாலும் நீ கேட்டீங்கன்னு கொடுத்தேன். இங்க பாரு, நீ சொன்னதை நான் செஞ்சேன்ல, இப்ப மாமா சொல்றேன் நீ செய்யணும். ஒழுங்கா கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வர. வாடி பொண்ணுக்குட்டி, இல்லைன்னா மாமா மேல கோச்சுப்ப பாத்துக்க. சரி சரி கோச்சுக்க வேண்டாம், வரேன், போலாம். என் சொல்ல பொண்ணுக்குட்டி இப்படிதான் இருக்கணும், சரியா? சரி சரி கிளம்பலாமா? கிளம்பலாம். கிளம்புறதுக்கு முன்னாடி அனன்யாக்கு மட்டும் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியா மேம்? அவ வேற எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நான் இன்னைக்கு காலேஜுக்கு போக முடியாதுல்ல, அதனால நான் வரலன்னு சொல்லிடுறேன். ஆமா மாடி பொண்ணுக்குட்டி, சரி சரி நான் சொல்றேன், சரியா? சரியா மேம்? ஐயோ மேம், லவ் யூ. என்ன திடீர்னு? இல்ல நான் கேட்டவனே கொடுத்தல, அதுக்குதான். அடியே பொண்ணுக்குட்டி, நீ கேட்கலனாலும் தருவேண்டி. சரி இன்னைக்கு ஃபீவரா இருக்கேன்னு பார்த்தேன். ஏன் நல்ல நேரம் நீ ஏன் வாய் திறந்து கேட்டுட்டியா? கிடைச்ச கேப்ப மிஸ் பண்ணுவேனா? கரும்பு தின்ன கூலியா? அதான் லவ் யூ பொண்ணுக்குட்டி. உலகத்திலே இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே ஏழை ஏழு ஜன்மம் வாழ்ந்து விட்டேன். நீ வேணும் வேணும் என்றால் காதோரம் வெள்ளக்கடி ஏராளம் வெள்ளி தருவே. அது போதாம மீண்டும் வருவே. நான் தான் பட்டுக்கிடுச்சு, பட்டுக்கிடுச்சு,
எல்லாம் எடுத்து வச்சிட்டியா பொண்டாட்டி? ம் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் மாமாவோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியாடி? ம் எடுத்து வச்சாச்சு. வேற என்ன? வேற எதுவும் மறந்துடலையே இல்ல பொண்டாட்டி? என்ன ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை. அடி என்னடி, என்ன உன் பிரச்சனை? அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேனே. எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன். எல்லாமே இதில் இருக்கு. எதனா மறந்துட்டேன்னா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இந்தாங்க. ஓ அப்படி. மேடம்க்கு இப்ப என் மேல கோவம் அதானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. யார் சொன்னா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதில் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் பார்த்துக்கோங்க, உடம்பு பார்த்துக்கோங்க. வேற நேரத்துக்கு சாப்பிடுங்க. அப்பப்போ ஃபோன் பண்ணுங்க மாமா, சரியா? பொண்டாட்டி இப்படி இருந்தா எப்படிம்மா? நான் கிளம்பும் போது இப்படி உம்முன்னு இருந்தா எப்படி சொல்லு? இல்லை மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். எது இப்ப நீ இருக்கிறது பேரு நல்லா இருக்க. இங்க பாரு, என்ன பாருடி. அடிய பொண்டாட்டி என் முகத்தை பாரு. என்ன நிமிந்து பாருடி. ஏய் 2 நாள் உன்னை பார்க்காம இருக்க போறேன்டி. இப்ப நல்லா பார்த்துக்கிட்டு போறேனே பொண்டாட்டி. செல்லம் இல்லடி, பாரு என்ன. சொல்லுங்க மாமா. இப்படி உம்முன்னு இருந்தா எப்படிம்மா? மாமா ஒரு வேலை விஷயமா போறேன். இப்படி உம்முன்னு அனுப்பலாமா? நல்லா சிரிச்ச முகமா அனுப்பணும்ல. இப்படி இருக்காதுடி பொண்டாட்டி. இல்லை மாமா, எனக்கு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நான் இவ்வளோ நாள் உங்களை விட்டு இருந்ததே இல்லை. இப்போ நீங்கள் 2 நாள் என்னை விட்டு இருக்க போறேன்னு சொல்றீங்க. நான் எப்படி மாமா இருப்பேன்? என்னால் இருக்க முடியுமான்னு தெரியல மாமா. இங்க பாரு பொண்டாட்டி, மாமா ஒரு அர்ஜென்ட் மீட்டிங்காக தான் கிளம்புறேன். முடிஞ்ச உடனே வந்துடுவேன், போதுமா? மாமா ரொம்ப நாள்லாம் அங்கே இருக்க மாட்டேன். 2 நாள் சொல்கிறேன், 2 நாள் கூட இருப்பானான்னு தெரியலடி. என்னாலே உன்னை விட்டெல்லாம் இருக்க முடியாதுடி. உடனே வந்துடுறேன்டி பொண்டாட்டி. ப்ளீஸ்டி தெரியலாம், என் மேலே கோச்சிக்காதம்மா. நல்ல பொண்ணு இல்லைம்மா. சாரிடி பொண்டாட்டி. வேணாம் மாமா, நீங்கள் எதுக்கு என்கிட்ட போய் சாரி எல்லாம் சொல்லிக்கிட்டு? நீங்களும் என்ன பண்ணுவீங்க? வேலைன்னு வந்தால் செஞ்சுதானே ஆகணும். நீங்கள் போயிட்டு வாங்க மாமா, பத்திரமா போயிட்டு வாங்க. அப்பப்போ என்ன நினச்சிக்கோங்க மாமா. கரெக்டாக டைமுக்கு சாப்பிடணும், சரியா? அப்புறம் நீர நேரத்துக்கு நீங்கள் அப்பப்போ காஃபி குடிப்பீங்கள்ல, அதெல்லாம் குடிங்க. அங்கே உங்களுக்கு கேட்குறதெல்லாம் கொடுக்க ஆள் இருக்காங்களா? ஆள்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்டி. போய் நின்னோடனே போதும், என்னை கவனிக்க ஓடி வந்துருவா. என்னது வந்துருவாளா மாமா? பொண்ணா மாமா? ஆமாண்டி பொண்டாட்டி, பொண்ணுதான். அப்புறம் என்னை கவனிக்க நான் என்ன ஆம்பளையா வைக்க முடியும்? பொண்ணா மாமா? அவ ரொம்ப அழகா இருப்பாளா? செம்மையா இருப்பாடி. பார்த்த உடனே பாத்துக்கேன், அப்படி இருப்பா. 2 நாள் அவ கூட போது அப்பா செம்ம ஜாலியா இருக்குடி. மாமா ஏமா? உங்களை கவனிக்க பொண்ணு, அதுவும் செம்மையா இருப்பா. அவ கூட 2 நாள் போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத நான் நம்புவேன். போங்க மாமா. ஏண்டி பொண்டாட்டி நம்ப மாட்டேன்? உண்மையா தாண்டி சொல்றேன். அட போங்க மாமா, உங்களை சமாளிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம். உங்களெல்லாம் சமாளிக்க இனிமேலாம் ஒருத்தி பிறந்து வர முடியாது. நான் ஒருத்தி மட்டும்தான். என் ஒருத்தியால மட்டும்தான் என் மாமாவை சமாளிக்க முடியும். அதுவும் என் மாமாக்கு நான் மட்டும்தான். அதுவே என் மாமாக்கு தெரியும். தெரியுது லேடி பொண்டாட்டி. அப்புறம் எனக்கு எப்பவுமே என் செல்ல பொண்டாட்டி தான். என் பொண்டாட்டி தவிர வேற எவ்வளவும் கிடையாது. என் பொண்டாட்டி எப்படி சிரிச்சிட்டாமா, அது போதும். என் பொண்டாட்டி சிரிக்கிறதுக்காக தான் இப்படி சொன்னேன்டி. போங்க. நீ சொன்னாலும் சொல்லணும், இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடுவேன்டி. மாமா அப்படி சொல்லாதீங்க. சரிடி, அப்படி சொல்லல. மறுபடியும் முகத்தை மாத்திராத. சரி, நான் சொன்னதுல ஞாபகத்துல இருக்கா? நல்லா சாப்பிடணும், உடம்பு பார்த்துக்கணும். அப்புறம் என்ன நிறைய டைம் நினைச்சுக்கணும், சரியா? எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணணும், சரியா மாமா? சரிடி என் பொண்டாட்டி. முழு நேரமும் உன்னை நினைச்சிட்டு இருக்கிறது தான், ஓகேவா? இடையில ஏதோ கொஞ்சம் டைம் கிடைச்சா வேலை பார்க்கறேன், போதுமாடி பொண்டாட்டி? போதும் மாமா. அது சரி. என் பொண்டாட்டிக்கு என்னை விட மனசு இல்ல, அப்படிதானே? ஆமா, நான் தான் சொன்னேன்ல, உங்களை விட்டு நான் இருந்ததே இல்லை. இப்ப நீங்க கிளம்புறேன்றீங்க, எனக்கு வருத்தமா இருக்கும்ல. சரிம்மா பொண்டாட்டி, மறுபடியும் ஆரம்பிச்சுக்க கூடாது, ஓகேவா? சரி, மாமாக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்பட்டுமா? லவ் யூடி பொண்டாட்டி. இங்க பாரு, என்ன மட்டும் சொல்லிட்டு நீ ஏனோ தானு இருக்கக்கூடாது. நல்லா சாப்பிடணும், நேரத்துக்கு சாப்பிடு, உடம்ப நல்லா பார்த்துக்க. 2 நாள் தான் மாமா, போயிட்டு 2 நாள்ல திரும்பி வந்துடுவேன், சரியா? நல்லா படி, உடம்ப பார்த்துக்க. அத்தை மாமாவையும் கேட்டதா சொல்லு, சரியா? சரிங்க மாமா. பார்த்து மாமா, பத்ரம். மாமா நீங்களும் உடம்பு பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க. எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணுங்க மாமா. கண்டிப்பாடி பொண்டாட்டி. இங்க கிளம்புனதுல இருந்து
திரும்பி வர வரைக்கும் உனக்கு ஃபோன் தான் போதுமா? நீ பத்திரம் ஜாக்கிரதை. காலேஜ் விட்டு கரெக்டா அத்தை வீட்டுக்கு போகணும், கரெக்டா வீட்ல இருந்து காலேஜுக்கு வரணும், புரியுதா? இடையில எங்கேயும் ஏதோ பஸ் வரல அது வரல நின்னுட்டுலாம் இருக்கக்கூடாது, புரியுதா? அதெல்லாம் பத்திரமா போயிட்டு வருவோம் மாமா. அதெல்லாம் எங்கேயும் நிக்க மாட்டேன் மாமா. சரி, நிம்மி கூடவே இருக்கணும். நிம்மியை விட்டுட்டுலாம் எங்கேயும் போயிடாது, புரியுதா? ஐயோ மாமா, சொல்ல மறந்துட்டு பாருங்க. நிம்மி 2 நாளைக்கு காலேஜுக்கு வர மாட்டா. நிம்மிக்கு ரொம்ப ஃபீவர் ஆமா. நீங்க ஊருக்கு போயிட்டு வாங்க, வந்ததும் நிம்மியை போய் பார்த்துட்டு வந்துருவோம். அச்சச்சோ, என்னடி சொல்ற? நிம்மிக்கு ஃபீவரா? அப்ப நிம்மி காலேஜுக்கு வர மாட்டாளா? நீ மட்டும் தான் போகணுமா பொண்டாட்டி? ஆமா மாமா, அதெல்லாம் போயிடுவோம் மாமா. அது ஒரு பிரச்சனை இல்ல. நான் தான் அம்மா வீட்டுக்கு போறேன்ல, அம்மா வீட்ல இருந்து காலேஜுக்கு போயிட்டு மறுபடியும் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். அதனால ஒரு பிரச்சனை இல்ல மாமா. சரி சரி, என் பொண்டாட்டி கொஞ்சம் தைரியசாலி தான், ஒத்துக்கிறேன். ஆனாலும் ஜாக்கிரதடி. மாமா கூட இருக்கிறதா நினைச்சுக்க. தைரியமா இரு, புரியுதா? மாமா கவலையே படாதீங்க, நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன் போதுமா? அது மட்டும் இல்ல, நான் கார்த்திக் பொண்டாட்டியாக்கும். இப்போ ஒன்றும் நான் அனன்யா மட்டும் இல்ல, இந்த கார்த்திக்கோட பொண்டாட்டி. அதனால ரொம்ப தைரியமா இருப்பேன் மாமா. தைரியமா இருந்தா சரிதாண்டி பொண்டாட்டி. ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை, புரியுதா? இது புரியுது புரியுது போதுமா மாமா? சரி, கிளம்புறேன். எதனா கொடுக்கறது? போங்க மாமா. சரி, நீ வெக்கப்பட்டுட்டே தான் இருப்ப, நீ கொடுக்க மாட்ட, நானே கொடுத்துட்றேன். ஒய் பொண்டாட்டி, லவ் யூடி பொண்டாட்டி. 2 நாள் தான் மாமா, போயிட்டு டக்குன்னு வந்துடுவேன், சரியா? மாமாவை நினைச்சிட்டே இருடி. கண்டிப்பா மாமா, உங்களை நினைச்சிட்டே தான் இருப்பேன். பொண்டாட்டி, லவ் யூடி. லவ் யூ மாமா. அறியாமல் பூவை திறக்க வேண்டும், பூக்கூட அறியாமல் தேனை ருசிக்க வேண்டும். உனக்காக ஏதும் செய்வேன், நீ எனக்கென செய்வாயா? இந்த ஒரு ஜென்மம் போதாது, 7 ஜென்மம் எடுத்தும் தீராது. அந்த தெய்வம் உன்னை ஹாய் டியர்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. இன்னைக்கான பர்த்டே விஷயத்தை சொல்லிடலாமா? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் திவ்யா சிஸ்டர். விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே திவ்யா சிஸ்டர். திவ்யா சிஸ்டர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே கோமதி சிஸ்டர். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கோமதி சிஸ்டர். கோமதி சிஸ்டர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சுரூபா சிஸ்டர். விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சுரூபா சிஸ்டர். சுரூபா சிஸ்டர், நீங்க லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற இந்த 3 சிஸ்டர்ஸும் ஹாப்பியா சந்தோஷமா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர்ஸ். ஓகே டியர்ஸ், பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.